இப்போ இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப வெற்றிகரமாக ஒரு கேஸ் லைட்டிங் நடந்துட்டு இருக்கு. வாட் இஸ் கேஸ் லைட்டிங்? இதுலலாம் அவன் பேர் என்ன? ரஞ்சித். அவர்லாம் வந்துட்டு இங்கே கொண்டு வந்து ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து அப்படி அப்படி சொருகுவார் ஒரு சொருகு. எனக்கு இது புரியவே இல்லை. ஐயா, நீட் போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க. நீட் போராட்டத்தில் ஜாதி ரீதியாக உங்களை எங்கே ஒடுக்குனாங்க? அவர் சொல்கிறாரு, என்ன ஜாதியை வச்சு என்ன ஒடுக்குனாங்க, என்ன அமுக்கிட்டாங்க, மிதிச்சிட்டாங்கன்னு இப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஜாதியை வச்சு இது ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ். எப்படி நம்ம பேசணும் இல்லையா? எப்படி இப்போ நம்ம ஊரில் மாடர்ன் டைமில் இந்த பொண்டாட்டி பிஸ்னஸ் எவ்வளோ இப்போ ரொம்ப ப்ராஃபிட்டபிளோ, இதே மாதிரி எல்லாருடைய சிம்பத்தியும் பெற்று, அனைவருடைய அன்பையும் பெற்று, அனைவருடைய இந்த கும்பல், இந்த கும்பல்லாம் சேர்ந்து என்ன ஒருத்தன் ஜாதியில் ஒடுக்கிட்டான்னு நீங்கள் சொன்னால் போதும், நேராக வந்துடுவான். அப்போ இந்த கும்பலெல்லாம் நீங்கள் அப்பீல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. இது வழக்கமான ஒரு விக்டிம் மைண்ட் செட்டு தான். எங்களை பாருங்கள், எங்களை ரொம்ப ஒடுக்கிட்டாங்க, நாங்கள் பாதிக்கப்பட்டோம். அப்போது இந்த ஜாதி ஒடுக்குமுறையின் நீட்சி தான் நீட்டுன்னு இவங்க பேசுகிறாங்க. நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ற அந்த ஒரு கன்றாவி. இதில் என்ன கொடுமைன்னு பாருங்கள். ஆண்ட்ரியாக்கெலாம் பாலிடிக்ஸ் பற்றி என்ன தெரியும்? இல்லை, நான் கேட்குறேன், என்ன தெரியும்? என்னைக்காவது ஒரு நாள் தமிழ்நாட்டில் இவ்வளோ வருஷம் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் பேசியிருக்கீங்க? எந்த ஒரு பிரச்சனையை சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை ரேப்ஸ் நடந்திருக்கு? எத்தனை குழந்தைய அவன் ரேப் பண்ணியிருக்கான்? எத்தனை பிள்ளைங்க அரசாங்கத்தினுடைய தோல்வியினால் ரேப் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க? எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஏன் இதெல்லாம் பேசவே இல்லை? அடுத்து இவர் யார்? நம்ம திமுகவினுடைய முரட்டு சொம்பான ஜேம்ஸ் வசந்தன். மியூசிக் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல, ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம திமுக கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து ப்ராட்டஸ்ட் கல்ச்சரில், இந்த ப்ராட்டஸ்ட் ஈகோ சிஸ்டமில் ஒரு 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 பீஸாக நம்மளும் சேர்ந்துக்கலான்னு இவர் இன்றைக்கி வந்து சேர்ந்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரு. நான் லாஸ்ட்டாக பேசியிருப்பேன், இந்த கும்பல்லாம் சேர்ந்து, யார்? திமுக இவனெல்லாம் சேர்ந்து அனிதா வந்து ஷீ கேவ் ஹர் லைஃப், இப்படி தான் இவனுங்கெல்லாம் பேசியிருப்பாங்க தெரியுமா? இதே மாதிரி வார்த்தையை டிஎம் கிருஷ்ணா, பாடகர் டிஎம் கிருஷ்ணா, இவர் பேசி வச்சிருக்காரு. முதல் உயிர் தியாகம் செய்த அனிதாவை நினைவு கூறுவது மரியாதையாக இருக்கும். உயிர் தியாகம் செஞ்சாங்களாம் அனிதா. அப்போ இந்த மாதிரி இந்த லாங்குவேஜ்லாம் இருக்குது தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப மோசமான, மாணவர்களை தூண்டக்கூடிய விஷயம் இது. ஒருத்தங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க, எக்ஸாமில் கிராக் பண்ண முடியல, ஜெயிக்க முடியலை, தோற்று போயிட்டாங்க, அந்த வழியில் இவங்க இறந்து போயிட்டாங்க. இது எப்படி தியாகமாக மாறும்? அப்போது நம்ம ஊரில் ஜெயிச்சவனை விட தோற்று போனவனுக்கு இங்கே அதிகமான மவுசு உண்டு. வித்தியாசமாக இருக்குல்ல? ஆக்சுவலி என்னென்னா, ஜெயிச்சவங்களை தூக்கி கொண்டாடுவாங்க, ஜெயிச்சவங்களை இங்கே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் ஒரு விக்டிம் மைண்ட் செட் இங்கே ரொம்ப ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வழக்கமாக நம்ம பேசுகிறது தான் விக்டிம் மைண்ட் செட்னா என்னென்னா, என்னை யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க, நான் ரொம்ப தோற்று போயிட்டேன், நான் தோற்று போயிட்டதுனால ஐ டிசர்வ் யுவர் சிம்பத்தி. நீ வந்து நான் உட்காந்து அழுவேன், நீங்களும் என் கூட சேர்ந்து அழுங்க, நம்மலாம் சேர்ந்து ஒப்பாரி வைப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விக்டிம் மைண்ட் செட். அப்போது இங்கே ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னா, இந்த பொண்ணை வச்சு இவனுங்க பாலிடிக்ஸ் பண்ணுறதையும் தாண்டி ஒரு தியாகி மாதிரி மாற்றியாச்சு. தியாகி மாதிரி மாற்றலை, தியாகின்னு சொல்கிறான் பாருங்களேன், முதல் உயிர் தியாகமாக. அப்போ இது வரைக்கும் இறந்தவங்களாம் யார்? இது வரைக்கும் இந்த ஆண்டு மட்டுமே நிறைய பேர் இறந்தாச்சு. அப்போ இந்த தியாகிகளுடைய வரிசையில் முதல் தியாகி யாருன்னா அனிதா. இந்த மாதிரி நம்ம பேசலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ இல்லையா இது? மாணவர்களுடைய கல்வி சார்ந்த, மாணவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இவங்கள ஏற்கனவே கலங்கி போயிருக்காங்க மாணவர்கள்லாம். நம்ம இவங்களை தைரியப்படுத்தி, இவங்களை என்கரேஜ் பண்ணி, இவங்களை அதுக்கு நம்ம தயார்படுத்தி இப்படி பண்ணுறதை விட்டுட்டு 8 வருஷத்துக்கு முன்னாலையா 9 இயர்ஸ் முன்னால் இறந்து போன ஒரு பொண்ணை இவன் தியாகின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம தோசை மதிமாறன் அப்படின்னு சொல்லப்படுற தோசை, அவர் ஒரு பொண்ணு போலீஸ் அடிக்கிறாங்க, இந்த பொண்ணு இப்படி நிற்குது. உடனே இந்த அருமை மகள் தான் மேக்சிம் கார்கியினுடைய தாய். மேக்சிம் கார்கி ஒரு ரஷ்யன் ரைட்டர். ஒரு பொண்ணு அடி வாங்குது, போலீஸ் அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்க? பீஸ்ஃபுல்லாக பண்ணுறப்போ போலீஸ் ஒன்றும் பண்ணல. நீங்கள் ரோட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் போலீஸ் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஷீ இஸ் மதர், ஷீ இஸ் சிஸ்டர், ஷீ இஸ் லக்ஷ்மி பாய். ஒரு பொண்ணை எப்படிலாம் இவன் தூண்டுறான் பார்த்தீங்களா? அமைதியான முறையில் போராடுறவங்கள யாருமே இங்கே அடிக்கலை. இவன் பெட்ரோல் பம்புக்கு தீ வச்சுக்கிட்டு போலீஸ் அடிச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ போலீஸ் திருப்பி அடித்தா உடனே இந்த பொண்ணை இவன் தூண்டுறான் பாருங்கள். நீ தாய், நீ சகோதரி, நீ லக்ஷ்மி பாய், இப்படி தான் பேசுவான். அப்போது அரசியல்வாதிகள் பேசுகிறத மக்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இவனுக்கு இதில் ஒரு பொலிட்டிக்கல் மொமெண்டம் இருக்குது. மாணவர்களை தூண்டி விட்டு இவன் ஆட்சிக்கு வர ட்ரை பண்ணுறான். ஒன்று ஆட்சிக்கு நியாயமான முறையில் ஜெயிச்சு வரணும், உனக்கு அதுக்கு வக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்?
எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஒன்று நோண்டுவோம். இந்த இந்த ஓக் கும்பலெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஒரு நோண்டுவோன்னு இவன் ட்ரை பண்ணுறான். அப்போ மாணவர்கள் இப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. இந்த எமோஷன்ஸை இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டு இப்படிலாம் இவங்க பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி பாலிடிக்ஸ் பண்ணும்போது எல்லாருமே இதை பற்றி பேசும்போது இது சரிதான் போல அப்படின்னு மக்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அப்போ நீட்டுன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கொடூரமான விஷயம். உலகத்தில் வேறு யாருமே இந்த மாதிரி தேர்வுலாம் எழுத மாட்டாங்க போல, நம்ம ஊரில் மட்டும்தான் நம்மளுடைய அரசாங்கம் இப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு இவன் அப்படி ஒரு பிம்பத்தை இவன் உருவாக்குறான். அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த ப்ராட்டஸ்ட் பண்ணுறதுக்குன்னே செஞ்சு விட்ட நேர்ந்து விட்ட ஒரு சாமி ஒருத்தர் இருக்கார், நம்ம தெருமுருகன். இந்த ஆள் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வாங்க எல்லாம் நம்ம மெரினா பீச்சுக்கு போகலாம், நம்ம இங்கே போராண்டதெல்லாம் பத்தாது, நேரம் எல்லாம் மெரினா பீச்சுக்கு போகலாம் வாங்கன்னு இவங்களை தூண்டிகிட்டு இருக்காரு. இதோ ஒரு வேலை பொழப்பாக வச்சுருக்காங்க. இங்கே யாரெல்லாம் எங்கெல்லாம் போராடுறான் அங்கே போய் நின்றுவான். அங்கே போய் நின்றுட்டு, வாருங்கள் நண்பர்களே, வாங்க நான் உங்களுக்காக நிற்கிறேன்னு இவன் பேசுவான். இவனை நம்பி போய் ஒருத்தன் இறந்து போயிட்டான். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டேஷனில். நாங்கள் இந்தியை ஆப்போஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவன் ட்ரெயினில் போய் குதிச்சிட்டான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவரை இப்போ தியாகியை மாற்றிட்டாங்க. ஸோ இந்த தியாகி கல்ச்சர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே லெஃப்ட் பாலிடிக்ஸினுடைய மையமான ஒரு புள்ளி. இதையும் தாண்டி இது மக்களை தூண்டக்கூடிய, மக்களை தூண்டுவதற்காக செய்யக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ். அடுத்து சேரன் அகாடமின்னு ஒருத்தர் இருக்கான், உசைன் அகமத். இவன் ஸ்ரீதர் வேம்பு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு, இந்த மாதிரி நீட் அப்படின்ற இதுக்கு எதிராக நீங்கள் போராடினீங்கன்னா இது நாட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம், நாட்டினுடைய முன்னேற்றத்தை ப்ராக்ரஸை பிளாக் பண்ணுற விஷயம் இதுன்னு சொல்லி இவர் ஒரு போஸ்ட் போட்டா, இவன் ரொம்ப வல்கரா, ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தையில் இவரை திட்டுறான், போஸ்ட் போட்டு திட்டுறான். நான் என்ன கேட்குறேன்னா, நீ யார்? யூடியூப்பில் உட்காந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, இதை விட மோசமாக ஈரானுக்கும் ஹமாஸுக்கும் ஆதரவாக நீ முஸ்லீம் அப்படின்ற ஒரே காரணத்தினால, நீ முஸ்லீம் அவங்க முஸ்லீம் அப்படின்ற இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஈரானில் உள்ள கமனேய்க்கும் பாலஸ்தீனில் உள்ள பயங்கரவாதிக்கும் இவன் இங்கேருந்து போஸ்ட் போட்டிருக்கான். நீ யாருன்னா யூ ஆர் நத்திங் மோர் தானே மதவெறி பிடிச்ச ஒரு மதவெறியை நீ. ஓகே, மதவெறியை தாண்டி உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, வெறுமனே நீ முஸ்லீம்ன்ற ஒரே ஒரு காரணத்தினால நீ ஹமாஸ் பயங்கரவாதிக்கு இவன் ஆதரவு தெரிவிக்கிறான். இந்த நாய் ஜோகோன்ற ஒரு கம்பெனியை பில் பண்ணி யூஎஸில் ஜாலியாக வாழ்கிறத விட்டுட்டு இங்கே வந்து ஒரு கம்பெனியை பில் பண்ணி தனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கி தனக்குன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்மை இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்காரு. அவருடைய கருத்தில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இவர் சொல்கிற கருத்து நீங்கள் மறுக்கலாம். இல்லைங்க ஐயா, எங்களுக்கு நீட்டு வேண்டான்னு நீ பேசலாம். ஆனால் இவனுக்கு கருத்துன்னு ஒன்று கிடையாது. இவனுடைய ஒரே கருத்து என்னன்னா, ஜிகாதி மைண்ட் செட் உள்ளவன். அவன் இப்போ என்ன பண்ணுவான், எவெல்லாம் குண்டு வைக்கிறானோ இவனுக்கு போய் முட்டுவான். இதை தாண்டி இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஒரு கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு நான் அப்போ சொன்ன மாதிரி மாணவர்களையும் பொதுமக்களையும் இந்த கும்பல் கேஸ் லைட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு பேர் கேஸ் லைட்டிங் தான். உண்மைன்னு ஒன்று இருக்குது. நீட் தேர்வு மட்டுமே இங்கே நுழைவுத் தேர்வாக இல்லை. நீங்கள் எந்த படிப்புக்கு போனாலும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்காமல் இவங்களை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, இப்படின்ற எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம பிளைண்டாக, இதுக்கு பேர் தான் கேஸ் லைட்டிங். கேஸ் லைட்டிங் பண்ணுறவனுடைய நோக்கமே என்னன்னா, ரீசனிங் பண்ணக்கூடாது, டிபேட் பண்ணக்கூடாது, நீங்கள் யோசிச்சிடவே கூடாது, உங்கள் மைண்டு வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது. இவனுக்கு என்னன்னா, இவன் ஒன்று சொல்லுவான், இவன் ஒன்று ஸ்லோகம் ஒன்று சொல்லுவான், கோஷம் போடுவான், நீங்கள் பின்னாலே சேர்ந்து நீங்கள் கத்தணும். இவன் வேம்புவை வந்து வேறு மாதிரி சொல்லுவான், அசிங்கமாக பேசுவான். அப்போது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே கருத்து அப்படின்ற விஷயம் இங்கே வைக்கப்படுறது இல்லை. இங்கே ஒரு பிஸ்னஸ் தொடங்கி இங்கே வேலை செஞ்சு இந்த மக்களுக்காக இங்கே தென்காசியில் போய் ஒரு கம்பெனியை வச்சு அங்கேருந்து ஒர்க் பண்ணி அங்கே உள்ள கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து இவ்வளோ விஷயம் செய்கிற ஒருத்தர் யார்? இவன் பயங்கரவாதிக்கு குண்டு போடுறவனுக்கும் பயங்கரவாதிக்கும் முற்றவன் யார்? இந்த ப்ராட்டஸ்ட்டில் இப்போ ஒன்று கூடினவன் அத்தனை பேரையும் பாருங்களேன். பாண்டே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார். இந்த கூடின அத்தனை பேரும் பாருங்களேன், அத்தனை பேரும் தோற்று போனவன். இவன் எவனுமே, லெட்ஸ் டேக் பிரகாஷ் ராஜ், லெட்ஸ் டேக் திமுகவினுடைய அந்த கும்பல், அந்த என்டையர் ஈகோ சிஸ்டம், நடிகர்கள், அரசாங்கத்தை எதிர்த்து தேர்தலில் நின்று மக்களை நம்பி காங்கிரஸ், ராகுல் காந்தி எலெக்ஷனை நீங்கள் நின்னீங்கன்னா ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம போயிட்டு இப்படி போய் படுத்துப்போம். அடுத்து இந்த பேப்பர் லீக் ஆயிடுச்சு இல்லையா, இந்த பேப்பர் லீக் ஆனது இப்போ தான் நடந்துச்சு. ஆக்சுவலி பேப்பர் லீக்குக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும். ஏன்னா நீட் தேர்வுக்குள்ளே, அந்த நீட் தேர்வு ஹாலுக்குள்ளே பிள்ளைங்க போகிறாங்கன்னா இவங்களுடைய கம்மலை கழட்டு, செயினை கலட்டு, இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல. அப்போ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நீங்கள் பண்ணும்போது மாணவர்களுடைய காதுக்குள்ளே லைட் அடித்து பார்க்குறீங்கல்ல, அப்போது நீங்கள் எவ்வளோ பத்திரமா இருக்கணும்.
பேப்பரை அசால்ட்டாக இப்படி லீக் பண்ண விட்டுட்டு இன்றைக்கி இதுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும். இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பேப்பர் லீக் இப்போ தான் நடந்துச்சு. உலகத்திலேயே இந்திய வரலாற்றில் முதன்முறையாக நடந்துச்சுன்னு இவெல்லாம் பேசுவான் தெரியுமா? இதான் எனக்கு பிரச்சனை. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுரேஷ் சம்பந்தம் அப்படின்ற ஒரு திமுக சொம்பு சம்பந்தமே இல்லாமல் பேசுவார். ஆனால் சுரேஷ் சம்பந்தம் திமுக சம்பந்தம் இவர் ஒரு போஸ்ட், ஒரு சின்ன குழந்தைய ப்ராட்டஸ்ட்டுக்கு எவனோ தூக்கிட்டு வந்திருக்கான். மை டயப்பர் இஸ் மோர் லீக் ப்ரூஃப் தேன் எக்ஸாம் பேப்பர், திஸ் இஸ் ஸோ பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம ஐயா அப்படியே குதிக்கிறாரு. ஃபஸ்ட்டு குழந்தைய ப்ராட்டஸ்ட்டுக்கு கொண்டு வரலாமா? ஏன் கேட்குறேன்னா இதே வாய் தான், இதே திமுக காரன் தான் விஜய் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி பிள்ளைங்களை தூண்டி விட்டு விஜய் ஜெயிச்சாருன்னு இவெல்லாம் பேசுவான். அப்போ இது என்னது? இவன் ப்ராட்டஸ்ட்டுக்கு முதல்ல குழந்தைங்க வரக்கூடாது, அந்த குழந்தைகிட்ட ஒரு போர்டை கொடுத்து, அப்போ இவனுடைய பாலிடிக்ஸ்க்காக இவன் எங்கெல்லாம் போகிறான் பாருங்களேன். விஜய் இப்படி செஞ்சாருன்னு சொல்கிற, ஓகே அப்படியே வச்சுக்கலாம். இந்த பக்கம் இவனும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது. 2007 ஞாபகம் வச்சுக்கோங்க, 2007 10th ஸ்டாண்டர்ட் 10th பப்ளிக் எக்ஸாமில் சோஷியல் சயின்ஸ் பேப்பர் லீக் ஆச்சா இல்லையா கேளுங்க. ஏன்னா நான் அந்த பேட்ச் தான். 2007 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எக்ஸாமில் 10th ஸ்டாண்டர்ட் பொது தேர்வில் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சா இல்லையா, சோஷியல் சயின்ஸ் பேப்பர் லீக் ஆச்சா இல்லையா தேடி பாருங்கள். 2007 10th பேட்ச் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த நியூஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேனி மாவட்டத்தில் உள்ள அல்லி நகரம்ன்ற ஒரு ஊரில் இருந்து ஸ்கூலில் இருந்து எவனோ பேப்பரை எடுத்து லீக் பண்ணி விட்டான். அந்த எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணாங்க. அப்போ ஆட்சியில் யார் இருந்தா? திமுக அன்றைக்கி யார் சிஎம்மாக இருந்தா? கருணாநிதியினுடைய அந்த ஒப்பற்ற ஆட்சியில், அந்த ஆட்சியில் 10th பேப்பரை கூட உன்னால் காப்பாற்ற முடியல. திருப்பி சொல்கிறேன், யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த பேட்சில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நியூஸ் பல பேருக்கு தெரியாது. நான் இதில் பர்சனலாக பாதிக்கப்பட்டவன், ஓகேவா? ஏன் சொல்கிறேன்னா, அப்போது பேப்பர் லீக் அப்படின்ற விஷயம் மிகப்பெரிய தவறு. இதுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் வேணும். அரசு இதில் இன்னுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் பேப்பர் லீக் நடக்கவே இல்லை, திமுக ஆட்சியிலும் அப்படியே ஆகா ஓகோன்னு இருந்துச்சுன்னா பொய். அப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம நீட்டுக்கு ஆதரவாக நீட்டை டிஃபெண்ட் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் டிஃபெண்ட் பண்ண விரும்புகிற விஷயம் என்னென்னா எக்ஸலன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை. வாட் இஸ் எக்ஸலன்ஸ்? எக்ஸலன்ஸ்னால் என்ன? தனி மனிதன் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி ஒருத்தன் தன்னுடைய உழைப்பை போட்டு ஜெயிச்சான் அப்படின்னா இந்த வெற்றியை, இந்த ஒரு எக்ஸலண்ட் அச்சீவ்மெண்ட்டை, இந்த ஒரு டிஸ்டிங்ஷனை ஏற்றுக்க இந்த உலகம் தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா, இதே இன்டர்வியூவில் ரங்கராஜ் பாண்டே இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறாரு. இவங்க கேட்குறாங்க, இப்போது உங்கள் ஞாபகம் இருக்கலாம், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்குமே ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்னால் லட்டு ஊட்டுவாங்க, எங்களுடைய டீச்சர்ஸ் தான் காரணம், எங்களுடைய ஹெட் மாஸ்டர் தான் காரணம்னு இவங்கெல்லாம் பேட்டி கொடுத்துட்ருப்பாங்க, ஜாலியாக இருக்குமா. இவங்க என்ன பண்ணாங்க, அது எப்போ பண்ணாங்கன்னு தெரில, பட் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்ற கான்செப்டே வேண்டாம். ஏன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்கலாம் ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்கன்னு இவன் இப்படிலாம் ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்கான். இப்போ இதை பற்றி ரங்கராஜ் பாண்டே ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்றாரு. வந்து யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கறாங்கன்றதை நீங்க வந்து அதை அனௌன்ஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரியான விஷயங்கள் அது புத்திசாலித்தனமான முடிவா? நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கீங்க, நாளைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு கோல்ட் ஒலிம்பிக்ல மெடல் வாங்கிட்டாரு, இன்னொருத்தர் தோத்து போயிட்டார், அவர் தோத்து போயிட்டார், ஒலிம்பிக்ல இனிமே மெடல் கொடுக்க கூடாது, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சொல்லக்கூடாது, அவர் ஏதோ குன்சா இவர் ஏதோ வாங்கினாரு இவர் ஏதோ வாங்கினாரு சொல்லி கொடுமா? புரியல எனக்கு. அவர் ஜெயிக்கிறாரு, அவர் கொடுக்குறோம். பாரபட்சம் இருக்குதா, பயாஸ் இருக்குதா, தப்பு இருக்குதா, நீ சண்டைக்கு வாங்க. +2 எக்ஸாம்பிள் என்ன சொல்றீங்க, அது சரி பண்ணணும், திருத்தணும், வைக்க ரைட். நீட் எக்ஸாம் சொல்றீங்க, பேன் பண்ணுறீங்க, +2 எக்ஸாம் பேன் பண்ணுங்கன்ற, 10th எக்ஸாம் பேன் பண்ணுங்கன்ற. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம ஊரில் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எக்ஸலன்ஸ். ஒருத்தங்க வாழ்க்கையில் டிஸ்டிங்க்டாக ஜெயிக்கிறாங்க, ஒருத்தங்க மேலே போகிறாங்க, ஒருத்தங்க வித்தியாசமாக ஒன்று செஞ்சு யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு இவங்க அச்சீவ் பண்ணி போகிறாங்கன்னா, இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாமல் ஒருத்தங்களுடைய வெற்றி இன்னொருத்தனை அன்கம்ஃபர்டபுளாக மாற்றுது. இது எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்போது ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன செய்யணும், ஒரு அரசு என்ன செய்யணும், ஒரு கட்சி என்ன செய்யணும்? ஒருத்தங்க டிஸ்டிங்க்டாக மேலே வராங்க, ஒருத்தங்க எக்ஸலன்ஸை அச்சீவ் பண்ணுறாங்கன்னா இவங்களை கொண்டாட வேண்டியது தான் நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய வேலை. யார் ஜெயிக்கிறாங்களோ இவங்களை கொண்டாடுறதை விட்டுட்டு யார் தூக்கில் தொங்குனாங்களோ, யார் போய் தூக்கில் தொங்குவான், யார் போய் சாகுறான், யார் விஷம் குடிச்சு மேலேருந்து குதிச்சிடுறான், இந்த மாதிரி லூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த லூசரை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இன்றைக்கி. இவங்க சொல்கிறபடி பார்த்தா ஒலிம்பிக்ஸ் இப்போ நடந்துச்சே, ஃபுட்பால், உடனே இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஸ்பெயின் ஜெயிச்சாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது, இது யூகேவினுடைய மனசை கஷ்டப்படுத்துமா இல்லையா? இப்படி ஒருத்தன் பேசினானா இவனுக்கு மண்டையில் பிரச்சனை தானே. இப்படி மண்டையில் பிரச்சனை உள்ள அத்தனை பேர் தான் இன்றைக்கி உள்ளே இருக்கான்.
யார்? இந்த நடிகர்லாம். சினிமாக்காரன் ஒரு விஷயம் சொன்னான்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு நேர் எதிரான கருத்து எது இருக்கோ இதுதான் உண்மை, இதுதான் கரெக்டு. அப்போ இவனுங்க சொல்கிறத கேட்டோம்னா இனிமே நொபல் ப்ரைஸ்னு ஒன்று வேண்டாம், ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல்னு ஒன்று வேண்டாம், ஏன் நம்ம காலேஜில் கோல்டு மெடல்னு ஒன்று வேண்டாமா? ஐஐடி படித்தவங்க, யூபிஎஸ்சி படித்தவங்க இங்கெல்லாம் ரேங்க் போடுவாங்கல்ல, அதில் ஜெயிப்பாங்கல்ல, அதில் ஜெயித்தவங்கள விட தோற்றவங்க தான் அதிகம். அப்போ என்ன பண்ணலாம்? இவங்க மெஜாரிட்டி, தோற்று போனவன் தான் மெஜாரிட்டி. அப்போ என்ன பண்ணலாம்? யார் தோற்று போனாங்களோ இனிமேல் இவங்க தான் செயின்ட்டாக நம்ம அறிவிக்கணும் போல். அப்போ இந்த கிரேட்னஸ், எக்ஸலன்ஸ், இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த எக்ஸலன்ஸை நம்ம நாடணும், இந்த எக்ஸலன்ஸை நம்ம தேடணும் அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சமூகம், நம்மளுடைய கல்விக்கூடங்கள், நம்மளுடைய அரசாங்கம் நம்ம யாருக்கு ரிவார்ட் பண்ணணும், நம்ம யாரை கொண்டாடணும் அப்படின்னா, யார் ஜெயிச்சாங்களோ அவங்கள, யார் கிரேட்னஸை அச்சீவ் பண்ணுறாங்களோ இவங்க தான் நமக்கு ஹீரோ. தாமஸ் கேர்லில் அப்படின்ற ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு ஃபிலாசபர் ஒருத்தர் இருந்தார். 1800களில் வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டோரியன் அண்ட் அ ஃபிலாசபர். இவர் த கிரேட் மேன் தியரி அப்படின்ற ஒரு தியரியை அறிமுகப்படுத்தினார். இது என்னென்னா, இந்த சமூகத்தில் ஹியூமன் சிவிலைசேஷன் கொஞ்சமாவது முன்னால் போகிறாங்கன்னா இவங்களை முன்னால் போக வைக்கிற அந்த இடத்துல யார் இருப்பான்னா, யார் எக்ஸலன்ஸை அச்சீவ் பண்ணுறாங்களோ, யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை யார் அச்சீவ் பண்ணுறாங்களோ இவங்க தான் சொசைட்டியை கொஞ்சமாவது முன்னால் கொண்டு போகிறாங்க அப்படின்ற முக்கியமான ஒரு தியரியை இவர் சொல்லியிருப்பார். இதுதானே உண்மை. எக்ஸ்ட்ராஆர்டினரியான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, எக்ஸ்ட்ராஆர்டினரியான சாதனையை செஞ்சவங்க தான் சமூகத்தை கொஞ்சமாவது முன்னால் நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்களால் தான் இன்றைக்கி ஹியூமன் சிவிலைசேஷன் கொஞ்சமாவது வளர்ந்துருக்கு அப்படின்ற முக்கியமான பாயிண்ட்டை இவர் சொன்னார். அப்போ நம்ம கொண்டாடணும்னா யார் ஜெயித்தாங்க, யார் எக்ஸலன்ஸை அச்சீவ் பண்ணாங்க, இது முக்கியம். இதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவார் ஒரு எஸ்ஸேல. படிக்கலாமா? ஆல் திங்ஸ் that we see standing accomplished in the world are properly the outer material result, the practical realization and embodiment of thoughts that dwelt in the great men sent into the world, the soul of the whole world's history. It may justly be considered by the history of these. இவர் இதில் சொன்ன 4 வரி இருக்குது. இந்த 4 வரியில் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். பாருங்க, ஆல் திங்ஸ் that we see standing accomplished in the world, இந்த உலகத்தில் இன்னைக்கு ஒரு சாதனையாக நின்றுட்டு இருக்கிற இது எல்லாமே ஆர் ப்ராப்பர்லி தி அவுட்டர் மெட்டீரியல் ரிசல்ட். அப்படின்னா என்ன? அவுட்டர் மெட்டீரியலில் இங்கே வெளி உலகத்தில் ஒரு சாதனை உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, இது எங்கேருந்து வந்துச்சுன்னா இது ரிசல்ட்டு, இது வெளியே நிற்குது. ஆனால் இதனுடைய இன்புட் யார் அப்படின்னா, இவர் சொல்கிறாரு, ஆஃப் தாட்ஸ் தட் டுவெல்ட் இன் தி கிரேட் மென், இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட, இந்த உலகிற்கு வந்த கிரேட் மென். நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், கிரேட் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் பெண்களுக்கும் இடம் உண்டு. அப்போ இங்கே ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று நிற்கிதுன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டினுடைய இது ஒரு அவுட்புட், இது மெட்டீரியல் அவுட்புட். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் வெளிப்புறத்தில் நம்மளுடைய கண்களுக்கு விசிபிளாக இங்கே ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று தெரியுதுன்னா இதனுடைய சோர்ஸ் யார், இதனுடைய இன்புட் யாருன்னா தாட்ஸ். மிகப்பெரிய தாட்ஸை தன்னுடைய மைண்டில் கொண்ட மிகப்பெரிய அறிவாளிகளான இவங்களுடைய ப்ராக்டிக்கல் ரியலைசேஷன், இவங்களுடைய தாட் இது ப்ராக்டிக்கலாக வெளியே வந்து இது ரியலைஸ் ஆகும்போது அங்கே ஒரு மெட்டீரியல் அவுட்புட் ஒன்று உருவாகும். இந்த அவுட்புட்டுக்கான சோர்ஸ் யாருன்னா கிரேட் மென், கிரேட் பீப்புள். இந்த முழு உலக வரலாற்றினுடைய ஆன்மாவாக, மொத்த வரலாற்று சாதனைகளுடைய ஆதாரமாக, அடிப்படையாக, சோலாக யார் இருக்கானா இவங்க தான் இருக்காங்க. இவங்களை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை. எல்லாருமே மைக்கேல் ஏஞ்சலோ கிடையாது, எல்லாருமே நியூட்டன் கிடையாது, எல்லாருமே ஒரு சர்ஜன் கிடையாது. நீட் படித்து ஒரு சர்ஜனாக ஒருத்தர் வராருன்னா அத்தனை பேரும் இன்றைக்கி சர்ஜனாக மாற முடியாது. அத்தனை பேரும் ஏஆர் ரஹ்மான் கிடையாது, அத்தனை பேரும் அப்துல் கலாம் கிடையாது, அத்தனை பேரும் ராமானுஜன் கிடையாது, மேத்தமெட்டிக்ஸில் ஜீனியஸ், அத்தனை பேரும் மெஸ்ஸி கிடையாது, அத்தனை பேரும் மேரி கியூரி கிடையாது, அத்தனை பேரும் நம்ம கருணாநிதியும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஒரு திறமை ஒன்று வேணும்ல. மொத்தமாக கொள்ளையடித்து எவ்வளோ ஈஸியாக கொள்ளையடிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு அந்த அச்சீவ்மெண்ட்டில் இந்த ஃபேமிலி வருவாங்க இல்லையா? வரமாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. அப்போ இதில் 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த கிரேட்னஸ் இருக்கு இல்லையா, எக்ஸலன்ஸ். இந்த எக்ஸலன்ஸை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா த்ரூ செலெக்ஷன். செலக்ட் பண்ணணும். எல்லாரும் இதை செய்ய முடியாது. அப்போ இதை யார் செய்வா? இங்கே இவங்களை நம்ம செலக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த செலெக்ஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். தரத்தை அளவிடக்கூடிய எந்த ஒரு அளவீடும் இல்லாமல் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்காதுங்க. இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டை தான் உருவாக்கும். ஏன்னா எல்லாராலும் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. மெடிக்கலில் ஒருத்தங்க ஜெயிக்கணும், மெடிசனில் ஒருத்தங்க ஜெயிக்கணும், பெரிய ஒரு டாக்டராக வரணும் அப்படின்னா அங்கே ஒரு செலெக்ஷன் ஒன்று வேணும்.
செலெக்ஷன் எப்போ உருவாகும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். என்ன ஸ்டாண்டர்ட்? அதான் நீட்டுன்ற ஒரு தரம் இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் நீட் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக நீட்டில் தோற்று போனவங்களை கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் தான் பண்ணும். இப்போ இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, இவனுக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்கா, அதை இப்போ தூக்கி விட்டுரு, நீட்டே வேண்டாம், பேன் நீட். ஆனால் உண்மையாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டிசப்பாயின்மெண்ட்டையும் தாண்டி, இந்த டிசப்பாயின்மெண்ட்டை நான் பேர் பண்ணி, இந்த டிசப்பாயின்மெண்ட்டை தாண்டி என்னால் வர முடியுமா, அதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, என் தகுதியை நான் வளர்த்துக்க முடியுமா என்னால், இவங்களுடைய தகுதியை வளர்த்துக்க நம்ம ஹெல்ப் பண்ணுறதை விட்டுட்டு நான் இதை தூக்கி விட்டுறேன். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது, நம்ம இதை லோ பண்ணாமல் நம்ம எப்படி மேலே போகலான்னு பாருங்கள். ஆனால் இது இவனுக்கு பிரச்சனை. அப்போ என்ன ஆகும் தெரியுமா, வழக்கமான லெஃப்ட் பாலிடிக்ஸினுடைய மையம் என்ன அப்படின்னா, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமல் இவங்க என்ன செய்வாங்க, என்னால் முடியல, அப்போ எல்லாம் என்னோட தரத்துக்கு கீழே வந்துரு. இப்போ இந்த ரிசர்வேஷன் பாலிடிக்ஸினுடைய மையமே இதானே, என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடியல, அப்போ மார்க்கை கம்மி பண்ணுறு, இவ்வளோ மார்க் வாங்கினா போதுன்ற அந்த அந்த லெவல் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட், இதை குறைச்சி விட்டுரு, அவ்வளோதான். அப்போ யூஎஸில் பேசப்படுற இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன், இது எல்லாமே என்னன்னா திறமை, மெரிட் அப்படின்ற விஷயத்த மொத்தமாக காலி பண்ணு. என்னால் ஜெயிக்க முடியலையா, நான் மேலே போக மாட்டேன், நான் இங்கே உட்காந்துப்பேன், நான் இங்கே இருப்பேன், நீ கீழே இறங்கி வா, நீ மார்க் எனக்கு குறைச்சி கொடு, இவ்வளோ மார்க் வாங்கினா போதும்னு சொல்லு. அப்போ இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா, இந்த ஒரு விக்டிம் மைண்ட் செட்டில், என்டைட்டில்மெண்ட்டில் கிரேட்னஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸலன்ஸை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் இல்லாமல் நீங்கள் இங்கே போயிட்டு மெரிட் அப்படின்னு சொல்லுங்களேன், உங்கள் மேலே அப்படியே ஜாம்பி மாதிரி பாஞ்சி உங்களை கடிச்சு வச்சுருவான். ஏன்னா மெரிட்னா இவனுக்கு எரியும், இவனுக்கு எக்ஸலன்ஸ்னால் எரியும், இவனுக்கு கிரேட்னஸ்னால் எரியும், ஏன்னா இவனால் முடியாது. அப்போ யாரால அச்சீவ் பண்ண முடியலையோ இவங்களை அச்சீவ் பண்ண வைக்கணுமா, என்னால் முடியல, அப்போ நீ ஏன்டா மேலே போகிறேன்னு சொல்லி மற்றவனை பிடிச்சி நம்ம இழுத்து விடணுமா. ஸ்போர்ட்ஸ், மெடிசின், சயின்ஸ், மியூசிக், நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி வேணால் போங்களேன், இந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஜெயிச்சவங்கன்னா ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. இளையராஜா ஒரே ஒரு ஆள் தான், ஏஆர் ரஹ்மான் ஒரே ஒரு ஆள் தான். இவங்கெல்லாம் டிஸ்டிங்க்டாக போனவங்க, இவங்கெல்லாம் எக்ஸலன்ஸ் அச்சீவ் பண்ணவங்க, இவங்கெல்லாம் கிரேட்னஸ் அச்சீவ் பண்ணவங்க. நம்ம இவங்கள தான் நம்ம முன்மாதிரியாக வைக்கணுமே தவிர, தோற்று போனவன், சூசைட் பண்ணவன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் லூசர்ஸ். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டில், இந்த டிபேட்டில் நான் வைக்க விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா, லெட்ஸ் செலிப்ரேட் எக்ஸலன்ஸ்.